Good morning, students. This is a continuation of Unit 3. Today we are going to study what is double entry system. What is this double entry system? Double entry system is a scientific and complete system of recording financial transactions. See, the statement is very clear. It is very much scientific and it is very much complete. The system will be clear when we do accounts using double entry system. So that is what it is told. Financial transactions mean what? All the transaction relating to money value. You got me, students? Okay. Now the second point says every transaction has two-fold effects. Okay. So in the previous sections I told you meaning of transactions. Transactions means what? Day to day business activities. It can be purchase, it can be sales, any expenses or any incomes. You got me, students? So அதுதான் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். அப்போது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் வந்து டூ ஃபோல்ட் எஃபெக்ட் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டூ ஃபோல்ட் எஃபெக்ட் அப்படின்னா டூ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். டூ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அந்த டூ ஆஸ்பெக்ட்ஸ் என்ன ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து ரிசீவிங் ஆஸ்பெக்ட், இன்னொன்று வந்து கிவிங் ஆஸ்பெக்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்துட்டால் யாராவது ஒருத்தர் வாங்குவாங்க, யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க, கரெக்டாக? ஸோ அதனால தான் ரிசீவிங் ஆஸ்பெக்ட்டு கிவிங் ஆஸ்பெக்ட்டு மெயினாக நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நீ பர்ச்சேஸ் பண்ணுற அப்படின்னும் போது பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த செல்லர் வந்து உனக்கு கொடுக்குறான், நீ யூ ஆர் த பையர், யூ ஆர் ரிசீவிங் சைடு அண்ட் செல்லர் வந்து கிவர் சைடு, இல்லையா? ஸோ மெயினாக அதுதான். ஸோ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீ வந்து எக்ஸ்பென்ஸ் மீட் பண்ணுற, எக்ஸ்பென்ஸ் மீட் பண்ணும்போது கேஷ் வந்து வெளியே போகுது, உன் கையிலேருந்து கேஷ் கொடுக்குறியா, அப்போ உன்னோடது வந்து கிவிங் ஆஸ்பெக்டில் இருக்குது. ஸோ அந்த சைடு வந்து அந்த பைசாவை வாங்குறவங்க ரிசீவிங் ஆஸ்பெக்டில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஆஸ்பெக்ட் வந்து ரிசீவிங் ஆஸ்பெக்ட், கிவிங் ஆஸ்பெக்ட் அப்படின்னு இருக்குது. இந்த ரிசீவிங் ஆஸ்பெக்டை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா, டிஆர் அப்படின்ற ஆப்ரிவேஷனில் டினோட் பண்ணுறோம். இந்த கேபிட்டல் டி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், ஸ்மால் லெட்டர் ஆர் யூஸ் பண்ணணும், ஒரு டாட் வைக்கணும். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ரிசீவிங் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆப்ரிவேஷன் யூஸ் பண்ணுவோம், டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நவ் கம்மிங் டு கிவிங் ஆஸ்பெக்ட். கிவிங் ஆஸ்பெக்டோட ஆப்ரிவேஷன் வந்து சிஆர். C must be capital and R must be small letter and you have to give a dot in that. Okay, இப்போது for your knowledge, இந்த DR அப்படின்ற ஆப்ரிவேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு இட்டாலியன் வேர்ட்லேருந்து இந்த டிஆர்ன்ற ஆப்ரிவேஷனை டெரைவ் பண்ணியிருக்காங்க, டெப்ரி. யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, அப்போ இந்த இட்டாலியன் வேர்டோட லாட்டின் மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், லாட்டின் வேர்ட் மீனிங்கில் என்ன அர்த்தம் வரும்னா டெபிட். காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ டிஆரோட ஆப்ரிவேஷனோட ஃபுல் ஃபார்ம் வந்து மீனிங் வந்து என்னது? டெபிட். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போது இதில் வந்து பார்த்தோம்னா இதோட பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டமோட பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஃபார் எவ்ரி டெபிட் தேர் மஸ்ட் பி கரஸ்பாண்டிங் அண்ட் ஈக்குவலண்ட் கிரெடிட். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ திஸ் சென்டென்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட் ஃபார் யூ. Okay, you have to note down this sentence. For every debit there must be corresponding and equivalent credit. You got me, students? ஸோ இப்படி ஒரு பேசிக் பிரின்சிபலை நம்ம ஃபாலோ பண்ணுறனால தான் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். It is this two-fold effect of every transaction has given rise to the term double entry system. The two-fold effect அப்படின்னா என்ன? For every debit there must be corresponding and equivalent credit. Equivalentன்ற அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? டிபெண்ட்ஸ். ஈக்குவலன்ட் நம்ம சொல்கிறது வந்து அமௌண்ட் வேல்யூ சொல்கிறோம். இப்போ 1000 rupees டெபிட்டில் இருந்தால் அதே 1000 rupees கிரெடிட்டில் இருக்கணும். 5000 rupees டெபிட்டில் இருந்தால் அதே 5000 rupees அமௌண்ட் வந்து கிரெடிட்டில் இருக்கணும். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த டூ ஃபோல்ட் டிஃபெக்ட் இருக்கிறனால அதை நம்ம டபுள் என்ட்ரின்னு சொல்கிறோம். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நவ் கம்மிங் பேக் டு திஸ் பாயிண்ட். இப்போ எதுக்கெல்லாம் நம்ம டெபிட் யூஸ் பண்ணுவோம், எதுக்கெல்லாம் நம்ம கிரெடிட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத ஒரு ஸ்மால் எக்ஸ்ப்ளனேஷனில் மிஸ் சொல்கிறேன். பட் யூ வில் பி மோர் கிளியர் ஆஸ் வி ப்ரொசீட் வித் த டிரான்சாக்ஷன்ஸ். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படின்னா இன்க்ரீஸ் இன் அசெட், அதாவது இன்க்ரீஸ் இன் அசெட் எப்போ வரும்? நம்ம அசெட்னால் உங்களுக்கு என்னென்னு நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸில், அதாவது ப்ராப்பர்ட்டி, சொத்து. இசன்ட் இட்? நீ ஏதாவது அசெட் வாங்கின அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகும், இல்லையா? ஸோ இன்கமிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம டெபிட்டில் கொடுப்போம்.
யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். அதே நேரத்தில் இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்சஸை வந்து ஏன் டெபிட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா, எக்ஸ்பென்சஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு டபுள் என்ட்ரி ரூலை வந்து நம்ம மிஸ் வந்து ஃபோர்த் கமிங் செக்ஷனில் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம டெபிட் அப்படின்றத தான் நம்ம வந்து பண்ணணும். இதுதான் வந்து பிரின்சிபல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸையும் நம்ம டிஆர் வச்சு டினோட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தோம்னா இப்போ லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லைனா இன்கம்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது, இல்லை இன்கம் டிக்ரீஸ் ஆகுது, இல்லை கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகுதுனாலும் நம்ம டெபிட் அப்ரிவேஷன் யூஸ் பண்ணுவோம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, கம்மிங் டு கிரெடிட் அப்ரிவேஷன்ஸ். இந்த கிரெடிட் அப்ரிவேஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இல்லை இன்கம் ஆர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம கிரெடிட் அப்ரிவேஷன் கொடுப்போம். ஸோ இங்கே பாருங்கள், டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம டெபிட் அப்ரிவேஷன், இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் அப்ரிவேஷன். ஓகே, அதே நேரத்தில் டிக்ரீஸ் இன் அசட் டிக்ரீஸ் ஆனாவோ, எக்ஸ்பென்சஸ் டிக்ரீஸ் ஆனாவோ நமக்கு அது இன்கம். ஸோ எக்ஸ்பென்சஸ் டிக்ரீஸ் ஆனால் நமக்கு இன்கம். ஸோ அதை கிரெடிட் அப்ரிவேஷனில் பண்ணுவோம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நவ் திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் யோர் நாலேஜ். ஓகே, டோன்ட் கெட் மச் கன்ஃபியூஸ்ட் வித் திஸ் சில்ட்ரன். We will go to the rules and then you will be made more clear with this, because இதை நான் வந்து டிரான்சாக்ஷனோட சொல்லி தரும் போது உங்களுக்கு இன்னும் புரியும். இப்போ மிஸ் வந்து நம்ம எதுக்கு டினோட் பண்ணுறோம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் யோர் knowledge only. You will be able to understand this section more clearly only when we start working out the sums. So hope you understood this double entry system introduction. Students, this session we are going to study principles of double entry system. So very easy principles, just listen. Every transactions has two aspects. That is a main principle. That two aspects, one must be receiving aspects and the other must be giving aspect. Then each aspect has two accounts. Okay, so I told receiving aspect and giving aspect. I told you இந்த ஆஸ்பெக்ட்டுக்கு ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டுக்கும் வந்து டூ அக்கௌண்ட்ஸ் இருக்குது. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். அந்த டூ அக்கௌண்ட்ஸில் ஒரு அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், இன்னொரு அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் கொடுக்கணும். கீப் இன் மைண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, if one account is debited, the other one account must be credited. This is the principle. ரெண்டு அக்கௌண்ட்டையும் நம்ம டெபிட்டும் பண்ண முடியாது, அதே ரெண்டு அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட்டும் பண்ண முடியாது. Okay, that amount also should not differ, it must be same. You got me students. So this is a basic principle. The same that is nothing but this is already explained in the introduction of the double entry system. From that introduction part only we have taken the important points and principles. Hope you are able to understand. Students, this session we are going to study advantages of double entry system. The first point is accuracy. You got me students. Double entry system is a very accurate form of system of recording financial transaction. Okay, அதாவது ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து அக்யூரேட் சிஸ்டம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஒய் இட் இஸ் அக்யூரேட்னா, டூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட். தட் இஸ் டெபிட் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட் இஸ் ரெக்கார்டட். அதனால நமக்கு என்ன செய்ய முடியும்? we are able to check. You got me students. So that is why it is called as accurate system of recording in the books of accounts. Second advantage is that ascertainment of business results. அப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டமில் இருந்து நம்மளால் பிஸ்னஸ் ரிசல்ட்டை வந்து அசர்டைன் பண்ண முடியுது. வாட் இஸ் பிஸ்னஸ் ரிசல்ட்? தட் இஸ் இட் வில் பி ப்ராஃபிட். அதாவது பிஸ்னஸ் நம்ம செய்கிற பிஸ்னஸ் ப்ராஃபிட்டில் ஓடுதா இல்லை லாஸ் ஆகிட்டுருக்கான்னு பார்க்குறது தான் ரிசல்ட்ஸ். isn't it not children? Okay, so how we are able to do that? Because double entry systemல நமக்கு we get the details of expenses and losses, incomes and gains, assets and liabilities, debtors and creditors, and many other informations are available. So with the help of this we can ascertain the business result, that is profit or loss. You got me students. So regarding these terms, அதாவது எக்ஸ்பென்ஸ்னா என்ன, லாஸ்னா என்ன, இன்கம்ஸ்னா என்ன, கெயின்ஸ்னா என்ன, அசட்னா என்ன, லைபிலிட்டிஸ், டெப்டார்ஸ்னா என்ன, கிரெடிட்டார்ஸ்னா என்னன்னு நம்ம ஒவ்வொரு டேர்ம்ஸ், பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் we are very clear about it. Am I right children? Okay, next we are able to make comparative study.
Okay, so the double entry system follow பண்றனால we are able to compare our accounts, current year accounts with the previous year's accounts. Okay, so comparative study possible, அது ஒரு advantage. Okay, next is that common acceptance. அப்படின்னா the double entry system is accepted by everybody, whether it is financial institution, whether it is government, whether it is any other business organizations, or whoever is maintaining accounts, they follow the double entry system. So this system, particular system, that is using two aspects of transactions, it is accepted by everybody. Why it is accepted by everybody? Because it is systematic and it is scientific. அப்போ சிஸ்டமேட்டிக் அப்படின்னா என்ன, ஒரு ஆர்டர்லாம் போகும், ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டரில் நம்மளால் செய்ய முடியும், அதான் சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சயின்டிஃபிக் அப்படின்னா என்ன, ப்ரூஃப் இருக்குது. ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கும் ஒவ்வொரு என்ட்ரிக்கும் நம்ம ஏன் இதை டெபிட் பண்ணுறோம், ஏன் இதை க்ரெடிட் பண்ணுறோம், இந்த ட்ரான்சாக்ஷனை ஏன் நம்ம டெபிட் அக்கௌண்ட்டில் போடுறோம், ஏன் க்ரெடிட் அக்கௌண்ட்டில் போடுறோம். லைக்வைஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ட்ரான்சாக்ஷன்ஸ் we can get the solution. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அதனால் அது சயின்டிஃபிக் அண்ட் இட் இஸ் சிஸ்டமேட்டிக் ஆல்சோ. அதாவது இட் இஸ் ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம், அதனால் ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம ஃபாலோ பண்ண முடியும் இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டமை by following its principles. Okay, hope you understood this session. Thank you, students.